முட்டைகளை விட காடை முட்டையில் மருத்துவ குணங்கள் அதிகம் இருப்பதாக கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். இறைச்சிகளை சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. காடை இறைச்சி சற்று பிரபலமாக கருதப்படுகிறது. சாலையோர தள்ளுவண்டி கடைகள் முதல் நட்சத்திர ஓட்டல்கள் வரை காடை இறைச்சிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. காடை இறைச்சியைப் போல அதன் முட்டையும் சமீப காலமாக பிரபலமடைந்து வருகிறது. கோழி முட்டைகளை விட காடை முட்டைகளில் உடலுக்கு வலு சேர்க்கும் பல்வேறு சத்துக்கள் பொதிந்திருக்கின்றன. காடைகள் ஒரு வருடத்திற்கு சுமார் 250 முட்டைகள் வரை இடுகின்றன. இது கோழி முட்டைகளை காட்டிலும் சுவை மிக்கதாகும். இதில் கோழி முட்டைகளை விட 3 முதல் 4 மடங்கு வரை அதிகமான உணவு சத்துக்கள் நிறைந்துள்ளன. கோழி முட்டையில் உள்ள புரதச்சத்து 11%, ஆனால் காடை முட்டையில் 13% புரதம் இருக்கிறது. இதில் விட்டமின் B2, இரும்பு சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து ஆகிய சத்துக்கள் கோழி முட்டையில் இருப்பதை விட அதிக அளவு இருக்கின்றன. மேலும் HDL எனப்படும் ஹை டென்சிட்டி லிப்பிட்ஸ் என்ற நல்ல கொழுப்பு சத்து இருப்பதால் வயதானவர்களும் இதை உண்ணலாம். காடை முட்டையில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் கொழுப்பு சத்து குறைந்து மனித மூளையை இயக்கும் கோலின் என்னும் வேதியியல் பொருள் நிறைந்து உள்ளது. இரத்த சோகை சிகிச்சைக்கு காடை முட்டைகள் உதவுகின்றன. இரத்தத்தில் உள்ள நச்சுகளையும் உலோகங்களையும் வெளியேற்றுகின்றது. புற்றுநோய் பெருக்கத்தை தடுத்தும் அதற்கு எதிராகவும் செயல்படுகிறது. ஆண்களின் ஆண்மைத்தன்மையை மீட்க உதவுகிறது. நினைவாற்றல் மற்றும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியின் இயக்கத்தையும் உடல் உறுப்புகளையும் வலுவடைய செய்கிறது. இதய தசைகளை பலப்படுத்துகிறது. தோலின் நிறத்தை மேம்படுத்தும் வல்லமை கொண்டது. காடை முட்டையின் மஞ்சள் கருவில் அதிகம் காணப்படுகின்ற கோலினஸ்டரேஸ் நொதி மூலம் அல்சைமர் எனப்படும் மறதி நோய் உருவாகும் ஆபத்தை தடை செய்கிறது. தலைமுடியை பராமரிக்கும் சாதனங்களுக்கு பயன்படுகிறது. குழந்தைகளுக்கு உணவில் தினமும் 2 காடை முட்டைகள் கொடுத்து வந்தால் நல்ல உடல் வளர்ச்சி பெற்று தொற்று நோய் தாக்கத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். காடை இறைச்சியும் முட்டையும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சத்துள்ள உணவாக பயன்படுகிறது.